நீங்க வேற நீ வேற மாமா வாய் கால சொல்லுங்க சொல்லுங்களா ஏய் நம்ம எனக்குமே ஒரு குடிகார மட்டும் அப்பாவிமா ஏன்னு சொல்றேன் நம்ம சாப்பாடு என் குஞ்சு சாப்பிடறனா இந்த பூமியில வந்து நெல்லு அந்த நெல் பயிரை நம்ம பூமாதேவிக்கு வணங்க நன்றி சொல்ல விதமாக சாப்பாடு வந்து குஞ்சு சாப்பிடுறோமா அப்படியா அதனால இந்த பூமாதேவி நான் நினைப்பாளா இவன் நம்ம வணங்கி சாப்பிடுறான் இவன் வாழ வைக்க நினைப்பாளா பூமாதேவி தண்ணி அப்படி தூக்கி குடிக்கிறான் தண்ணி வந்து வானத்துல இருந்து வருது அதனால நம்ம வந்து தூக்கி குடிச்சாதான் அதுக்கு இது ஏன்னா தண்ணி வானத்துல வரும்போது ஆகாது என்ன நினைப்பாளா இவன் நம்ம வணங்குறானா பாப்பாலாம் நம்ம வணங்கி குடிச்சு பாருங்க ஆகாது நினைப்பாளா இவன் வந்து நல்லா வாழ வைக்கணும்னு ஆமா நம்ம சாராயத்தியா கண்ணு முன்னு குடிக்கிறான் ஒரு பொம்பளையான கேட்க வேண்டிய கேள்வியே இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி இல்லம்மா சொல்றேன் சாராயம் வந்து குடிக்கும் போது வந்து கசப்பா இருக்கும் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கலாம் நீங்க வந்து பவுண்டா கேன்ல கலை குத்துது எனக்கு தெரியும் பாண்டிச்சேரியில பவுண்டா கேனிய பாரு மச்சா போய் ஓப்பன் குடுறா வந்து பேன்னு இவன் ஏறினா ஊத்தி வச்சுக்கிறான் போது எனக்கு தெரியாது அது நான் பாட்டு வாங்கி குடிச்சு போட்டு பெட்ரோல் பார்த்துதான் சொல்றேன் சாராயத்தை கண்ண முடியா குடிக்கணுமா அந்த சாராயத்தை கண்ண முடிக்குமோ சாரா நினைக்குமா நம்மள குடிக்கிறப்பலாம் இவன் கண்ணு முன்னே குடிக்கிறானே இவனை சீக்கிரம் கண்ணு மூட வச்சிடணும் எனக்கு மூட பாரிയോ எல்லாரும் நான் மூடுவேன் குடி பஞ்சு குடினால தெரியும் காலைல குடி கம்யூனிட்டி குடி மதியம் குடி மானகண்ட குடி சாயந்தரம் குடி தானே சம்சாரி குடி ராத்திரில குடிக்கிற பாரு அதான் ராஜ குடி குடினால தெரியும் கம்யூனிட்டி குடி யாருக்காக குடிக்கிறோம் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க சம்பளம் வந்து குடிக்கிறேன் கவர்மெண்ட் வேலை செய்யறா ஒரு ஆம்பளையா கடையேறி குடிக்கிறனா தான் பாடி போல எல்லாரும் தான் குடிக்கிறோம் வாய மூடுற ஒரு குடும்பத்துல ஒரு ஆம்பளை குடிக்கிறான்னா அந்த குடும்பமே அன்னைக்கு குடிச்ச ஒருத்தான் கிடையாது ஒரு குடிக்காத குடும்பம் பாரு கரெக்டா மணி 8 மணி ஆகட்டும் 8 மணி சாப்பிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு எப்பயே தூங்கிட்டு இருப்பாங்க எல்லாம் அமைதியான குடும்பம் அதே ஒரு குடிக்கிற குடும்பம் பாரு கோழி திரிவ மாரி இருக்கும் எப்படி என்னங்க எவளி குடிச்சான் தெரியலையே எனக்கு இந்த தூமா பையன் கத்தினு எனக்கு ஈத்து போட்டு அடிக்க எத்தனை மணிக்கு வேலைக்கு போனா 8 மணிக்கு போனாங்க டைம் ஆகுது உட்கார் 11:30 உட்கார் ஏய் புரியாங்க பாத்து பாணி உட்கார் குழந்தைங்கெல்லாம் ஒரு மூளை 5 உட்காந்துருக்கும் இந்த பக்கம் ஒரு குழந்தை 5 இருக்கும் இந்த பக்கம் ஒரு குழந்தை 5 இருக்கும் நான் 2 குழந்தைங்க பக்கத்து வீட்டுல போய் உட்காந்துருக்கோம் ஆமா ஊட்டாலுமே ஏழிப்பாங்க குடியார் குடும்பத்தை குடியார் குடும்பம் தான் அம்மா எப்படி உட்காந்து தெரியுமா பாண்டிச்சேரியில பெட்டிக்கார் எப்ப எப்படி அடிப்பாரோ குடும்பம் நல்லா குடியா தெரியுமா எதுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் ஆகுது ஆமா மாசம் எவ்வளவு ஆகுது மாசம் 6000 ரூபாய் ஆகுது மாசம் 6000 ஆகுது ஆமா நாங்க சாவர வேலை சாரா குடிக்கிறோம் நாங்க திடீர்னு செத்துட்டீங்களா பொம்பளைங்களுக்கு 1000 ஓய்வு துட்டு சும்மா தரேன் கவர்மெண்ட்ல அந்த துட்டு நான் கட்டுற மாதிரி கவர்மெண்ட்ல துட்டு அந்த துட்டு தான் கவர்மெண்ட் தந்து ஓய்வு துட்டு சும்மா வரல உங்களுக்கு துட்டு கவர்மெண்ட் தந்துருவாங்க சும்மா அந்த ஓய்வு துட்டு வாங்கிக்கிற பெரியம்மா இல்லையா இப்ப திடீர்னு யாரும் செத்துட்டா சாவத்துக்கு வீட்டுக்கா செத்துட்டாருன்னா யாரு வாங்குவாங்க எங்க வீட்டுக்காரர் செத்துட்டா நான் வாங்கணும் சித்தப்பா செத்துட்டா யாரு வாங்க அதுதான் கவர்மெண்ட் துட்டா கட்டிக்காரு எனக்கு பெருமாள் எழுதி வச்சு என்னன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் நானும் வாங்கிக்கிறேன் நர்சமா கடன் தொழில் நர்சமாக தான் வரணும் போது மாசம் வரீங்களா சிப்பிளா இருப்பாரு 12 மணி மாசம் 4 தெரியுமா யாருன்னு சொல்லுங்கம்மா அப்படியா உங்க பேரு என்னுடைய பேர் தான் சுபத்ரா நாயகம் ஆமா அப்படி இருந்தாலும் ஆமா நான் வருடமா ஓடி அந்த கண்ண தெரியுமா அக்கா நம்பி பாயில காட்டுறாங்க அப்படியா சுபத்ரா சித்ராங்கதா உடம்பு சரியில்லையா ஐயோ ஐயோ என் தங்கைக்கு உடம்பு சரியில்லையாமே ஏண்டா என்னடா செம்மு கடிப்பா கண்டுக்கிட்டு தெரியலையா நல்லா சீல் பேஜாங்கண்ணா பாத்திரத்துல வாங்கி தெரியலையா நிக்கலமா ஒரு லோடு பேம்பஸ் காலி ஆகிக்குது ஒரு லோடு பேம்பஸா வாங்கி போட்டு கைட்டு போட்டுக்கிறாங்க
டேய் அப்படி இருந்தாலும் என் தங்கைக்கு உடம்புல சரியில்லைன்னு சொல்லி இருக்கிறேன். அப்படிதான் போயிட்டு யார பாக்கணும்? தங்கச்சி உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ற? நானா என் தங்கச்சிக்கு பிடிச்ச பொருள் ஒரே ஒரு பொருள் தான். மலத்தேன் பிடிக்கும் அவளுக்கு. மலத்தேனா? ஆமா. சரி பாத்து வாங்கி போ. அப்படியே அங்க சீக்கிரம் பவளக்கொடி மாத சவராடி வருது காங்க.